ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே பாருங்க, எல்லாரும் இந்த பக்கம் வராதிங்க. 1000 பேர் தான் அலவுடு. ரம்ஜானுக்கு வந்தீங்கன்னா பாருங்க, மிச்சம் இருந்துச்சுன்னா அல்லா கஞ்சி வெளில தருவான், வாங்கின்னு குத்துன்னு போயிடுங்க. உள்ளே வராதிங்கோ, இன்விடேஷனுக்கு வாங்கோ, வெளியே இருக்க வராதிங்கோ. இது முஸ்லீம் பண்டிகை, முஸ்லீம் ஆளுங்க மட்டும் வாங்கோ, வேறு ஆளுங்களுக்கு அலௌடு இல்லை. முஸ்லீம் பண்டிகை வாங்கோ. நீங்கள் வாங்க பாய், வாங்கோ பாய், உள்ளே போங்க பாய், மட்டும் உள்ளே போங்க. ஏய் வாடாங்கப்பா. என்ன பண்ண மறுபடி பண்ணு. இவன் பாயே இல்ல. ஏய் எனக்கு தெரியும்டா, பாய் இப்படி வைப்பாங்கோ, நீ இப்படி வைக்கிறே. இப்படிக்கும் எனக்கு விஜய் தெரியாதா? பேர் என்ன பாத்தியா? மாட்டினான் பாரு. நான் வரும்போதே கேட்டுன்னு வந்துட்டேன். செல்லாம் மல்லைகோன்னா மல்லாக்க சல்லாமுன்னு சொல்லிக்குதாங்கோ. நீ இப்படின்னும் போதே என்ன நோட்டீஸ் இன்விடேஷன் கொடு. எத்தனுவா போ. என்ன குடு. இது மகளிர் இன்விடேஷன். ஒரே ஹோட்டல்ல இருந்தா ஏமாத்திடுவியா நீ? போ. முஸ்லீம் மட்டும் வா, போ, வராத. வெளியே போ. தலைவரே, இது வரைக்கும் நீங்க நடிச்ச படத்துல எதுவுமே முஸ்லீம் கேரக்டர் நடிக்கல. கேட்ட தலைவரே, இது வரைக்கும் நீங்க நடிச்ச படத்துலயே இது வரைக்கும் முஸ்லீம் அடிச்சு கொள்றது, முஸ்லீம்னாலே தீவிரவாதி, முஸ்லீம்னாலே இந்தியாவில் பிரிவினை ஏற்படுத்துவான், முஸ்லீம்னாலே ஐயோ அம்மம்மா, முஸ்லீம்னாலே இங்க பாம்பு வைப்பான், அப்படி இப்படின்னு படம் எடுத்துக்கிற. என் தலைவரே, ஏதாவது ஒரு படமாவது நான் RSS எடுத்து ஏதாவது நடிச்சுக்கிற இல்ல? சரி. ஏன் தலைவரே, இதுக்கு அப்புறம் மாட்டான் இந்தியா முழுக்க கருப்பு கலர்ல கவரை திரும்பினாலே நம்ம ஆளுங்களை அடிக்கிறாங்களே, அது எடுத்து கண்ணு அடிக்க வெளியிடுவியா? என்ன எதுக்கு வந்துருக்கோம்? இல்லை, நான் கேட்குறேன் தலைவரே, இந்த அயோத்தி மாதிரியே இன்னும் அதை அடிக்கிறேன் இதை அடிக்கிறேன்னு கலவுறான்னு பண்ணுறானுல, அதுக்காக நீ அண்ணா ஆசிரியர் மாதிரி போய் பார்த்தியா? மாதிரி நேரில் நீ போயிருவியா வடக்கு பக்கம்? திருப்பூர் போனோமா? இல்லையே. இப்போ மூட்டு ஆமாம், உள்ளூரில் பஞ்சாயத்து வந்தாலே முஸ்லீம் வந்தாலே நீ இந்த ஜகா வாங்குவேன், வெளியூரில் இருந்தால் மட்டும் போயிருவியா? சரி தலைவரே, இனிமேலாவது முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன், RSSக்கு எதிராக இருப்பேன், மத வெறிக்கு நான் எதிரி, மதத்துக்கு எதிரி இல்லை அப்படின்னு RSS சித்தா அந்த மாதிரிலாம் பேசுவியா? தேவைப்பட்டா ஸ்டேஜில் மட்டும் பேசுவோம். அதானே பார்த்தேன். நீ ஒரு ரூபா கொடுத்த தலைவரே, ஆனால் உண்மையிலே டிம்முக்கு டப்பா தான் நீ. ஆனால் எதுக்கு நான் வந்திருக்கோம்? நோம்பு கட்டி குடி தலைவரே. தலைவரே, இவங்க உப்பை குடிக்கிறமே, கொஞ்சமாவது இனிமே உங்களுக்கு விசுவாசமா இருப்போமா? சரி தலைவரே, அப்பாவி முஸ்லீம்கள் இந்திய நாட்டில் வாழ்றதுக்கே பயப்படுறாங்க. இனிமேல் நீங்கள் வாழலாம், தமிழ்நாட்டில் வாழலாம், தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு நீ ஒரு நம்பிக்கையை கொடு தலைவரே. கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். நல்லா கஞ்சியை மட்டும் வருஷம் வந்து குடி. தலைவரே பேசு. பிடிச்சது போதும் தான் பேசு. இப்போ வந்துருக்கிறது முஸ்லீம்காக வந்திருக்கோம். ஆமாம், முஸ்லீம்காக நான் எப்படி பேசலாம் மட்டும் இங்கே ஒரு 2-3 விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது நம்ம கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நிறைய ஒரு மாதிரி வதந்திகளை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன வதந்தினா, இவங்க அந்த டீம் இந்த டீம் அப்படி இப்படின்னு பேசி பார்த்தாங்க. இவங்க வந்து நம்ம எப்போதுமே மக்கள் டீம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. பி டீம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நான் மலம் நினைச்சிட்டேன். அதனால இந்த வதந்திகளை நம்பாதீங்க. இங்க வந்து யாரு கூட நம்ம கூட்டணி கிடையாது. நம்ம தலைமையில தான் நம்ம வந்து ஆட்சி அமைக்க போறோம். அப்ப அந்த பேச்சுவார்த்தை 60 சீட்டு ஒரு MLA முதலமைச்சர் பதவியெல்லாம் கொடுக்குறாங்க. அது எல்லாமே வதந்தி தான். வதந்திகளை நம்பாதீங்க தயவு செஞ்சு. இப்படி குனியே. ஏய் டகால்ட்டிய, என்ன நீனு என்னென்னமோ சொல்லிச்சு. நான் கூட ஆசையில நம்பிட்டேன். நான் 60 சீட்னா மண்டையை கழுவி கூட்டு போய் விட்டுறலான்னு நினைச்சேன். என்டிஏல பொய்யாப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால யாரும் நம்பாதீங்க. இறைவனோட அருளால நம்ம கண்டிப்பா நம்ம ஜெயிக்க வேண்டியதை ஜெயிப்போம். சரி தலைவரே, முஸ்லீம் பற்றி எதுவும் பேசலை, போய் தொலை. இப்போ
நீ வந்து பேச்சுவார்த்தை நடத்தலங்கிற, ம். அந்த ஆளு பேச்சுவார்த்தை நடத்தினாங்கிறாப்புல, சிடிஆர் வதந்திங்கிறாப்புல. 3 பேர்ல யாரை நம்புறது? யாரை நம்புறது? எனக்கு என்ன தோணுன்னா, நம்மளை தான் மக்கள் நம்பக்கூடாது. திட்டு பசங்களா இருக்கிறோம் நம்ம. போமா போமா. ஸ்டாலின் அவர்களே, இந்த ஆட்சி என்ன நடக்குது? என்ன பச்சையா இருக்கு? என்ன நடக்குது? உள்ள ஆட்சியா சொல்லுங்க. ஆட்சியா மேலே ஆட்சியா? நான் வந்து கேமரா பார்த்து நேராக கேட்க போகிறேன் தெளிவாக. இப்போ நடக்கிறது ஆட்சியா சொல்லுங்க. கனவு நிறைவேற்ற சொல்கிறீங்களா? நிறைவேற்றுவீங்களா? என்ன அடிச்சாலும் ஏறலை. ஏன் ஏறலை? ஏறலை ஏனால் மிக்சிங் இல்லை. எனக்கு அந்த நடிகை வேணும். கொடுப்பீங்களா? எனக்கு தான் ஆசை. தான் ஆசை வேணும். உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு யார் வேணும்? உங்களுக்கு யார் வேணும்? கனவை நிறைவேற்றுங்கள். அம்பேத்கரில் அப்துல் கலாம் அவர் சொல்கிறார், கனவு காணுங்கள். நான் வந்து ஸ்டாலின் அவர்களே, கனவு காண சொன்னீங்கல்ல, நான் கனவு காணுவேன். கனவில் எனக்கு அந்த நடிகை வேணும். எங்கள் புனிதமான அரசியல் கட்சியிலே எங்கள் அம்மா ஒரு பெண். ஆனால் நான் இப்படி தான் பேசுவேன். போதையிலே ஏறலே. கரெக்டா? அதாவது மக்களுக்கு 5000 ரூபா கொடுக்குறாரு அந்த ஸ்டாலின். எதுக்கு அந்த 5000 ரூபா கொடுக்கறது இல்லை? எதுக்கு வந்து காலங்காத்தால அந்த 5000 ரூபா கொடுக்கணும்? எதுக்கு கொடுக்கணும்? அது மட்டும் இல்லாமல் கேட்குறாங்க, தோடு இருக்கா, மூக்குத்தி இருக்கா, வளையல் போட்டிருக்கியா, கொலுசு போட்டிருக்கியா, கொலுசு இருக்கா அப்படின்லாம் கேட்குறாங்க. விட்டா புருஷன் இருப்பான்னு கேட்பாங்க போல். அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க பண்ணுறது. இப்போ இந்த 5000 ரூபாய் எதுக்கு காலையில் கொடுக்கணும்? அதுதான் என்னோடய கேள்வி. சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு 5000 ரூபா கொடுக்கணும்? இந்த மாதிரி அவங்கள நம்பாதீங்க. அவங்க நம்பி ஓட்டு போடாதீங்க. நம்ம எடப்பாடி ஐயா இருக்காரு, அவர் அந்த மாதிரி பண்ணுவாரா? சொல்லுங்கள். ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் கொடுக்கவே மாட்டார். அதான் அந்த இருக்கு பாரு, அதான் கத்திரிக்காய். இதோ ஒல்லியாக இருக்கு பாரு, இது பேர் முருங்காய். இதோ குண்டு குண்டாக இருக்கு பாரு பிள்ளைங்கள்லாம், அது பேர் என்ன சொல்கிறாங்க? பூசணிக்கான்றாங்க. இந்தமாரி ஆளை வச்சுக்கிட்டு இந்தமாரி ஆளை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்தா இந்த நாடு என்ன ஆகுறது? சொல்லுங்க. பணத்தை வச்சு ஏமாத்திடலான்னு பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னமா அது? ஹாட் பாக்ஸ். அது ஒரு 100 ரூபா கூட போகாதீங்க, அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலை கொடுத்துருக்காங்க. இந்த பொம்பளை எல்லாம் கேட்குது, சேலையை மட்டும் கொடுத்துருக்கீங்களே, பாவாடை ஜாக்கெட்லாம் யாரு கொடுப்பான்னு கேட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சுன்னு என்னங்க பண்ண முடியும்?